புழல் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் பாதுகாப்பு நலன் கருதி ஏரியில் இருந்து மீண்டும் 250 கன அடி உபரிநீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். வினாடிக்கு 250 கன அடி உபரிநீர் திறக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஏரியை சுற்றியுள்ள மக்களுக்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? நித்யா, மோந்தா புயல் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்திற்கு கடந்த 2 நாட்களாக ஆரஞ்சு எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பரவலாக நேற்று முதலே மழை என்பது பெய்து வருகிறது. இடைவிடாது மிதமான மழையாக பெய்து வருகிறது. பொன்னேரி, செங்குன்றம், சோழவரம், ஊத்துக்கோட்டை, திருவள்ளூர், ஆவடி என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மிதமான மழையாக பெய்து கொண்டிருக்கிறது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக புழல் ஏரிக்கு நீர்வரத்தும் தற்போது அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த 15ஆம் தேதி முதல் புழல் ஏரியிலிருந்து பாதுகாப்பு கருதி உபரி நீரானது வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் நீர்வரத்து முற்றிலுமாக குறைந்ததால் நேற்று முழுவதுமாக இந்த உபரி நீர் திறப்பு என்பது நிறுத்தப்பட்டிருந்தது. புயலின் காரணமாக ஏற்பட்டுள்ள மழையின் காரணமாக மீண்டும் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து வந்து கொண்டிருப்பதால் காலை 8 மணி நிலவரப்படி புழல் ஏரியிலிருந்து மீண்டும் 250 கன அடி தண்ணீரானது இந்த புழல் ஏரி உபரி நீர் கால்வாய் வழியே திறந்து விடப்பட்டிருக்கிறது. உபரி நீர் கால்வாயில் தண்ணீர் திறந்து விடப்பட்டிருப்பதால் இந்த உபரி நீர் கால்வாய் ஓரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அறிவுரை வழங்கி இருக்கிறார். நாரவாரிக்குப்பம், வடகரை, கிராண்ட் லைன், சாமியார் மடம், தண்டல் கழனி, பாபா நகர், வடபெரும்பாக்கம், வடகரை, மணலி, கொசப்பூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களின் வழியே இந்த உபரி நீர் கால்வாய் சென்று எண்ணூர் கடலில் சென்று கலக்கிறது. இந்த கால்வாய் ஓரம் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும், கால்வாயில் சென்று வேடிக்கை பார்ப்பது, செல்ஃபி எடுப்பது, ரீல்ஸ் பதிவிடுவது, குளிப்பது, துணி துவைப்பது போன்ற எந்த செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் எனவும், குறிப்பாக இன்று பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் மழையின் காரணமாக முன்னெச்சரிக்கையாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதால் மாணவர்கள் எக்காரணம் கொண்டும் இந்த உபரிநீர் கால்வாய் ஓரங்களில் செல்ல வேண்டாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அறிவுரை வழங்கியிருக்கிறார். நித்யா, ஸ்ரீதர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.